இன்னைக்கான மினி vlog என்னன்னு பார்க்கலாமா? என் சிஸ்டருக்கு ஆட்டுக்கால் பாயானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் லாஸ்ட் டைம் நான் செஞ்சிருந்த பாயா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வீட்டுக்கு வரப்போ செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ செய்யலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மார்னிங்கே போய் 2 ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற போட்டு நல்லா சுரண்டி தேய்ச்சி கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு சூப்பராக வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் காலை வேக போட்டுடலான்னு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க காலையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு கால் நல்லா நிதானமா வேகிறதுக்கு தாராளமா தண்ணி ஊற்றி கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை பிச்சு சேர்த்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10-12 விசில் விட்டுறேன். மெதுவா வேகட்டும். கால் வெந்துட்டு இருக்க இந்த டைம்ல கடாயில எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, கை நிறைய உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஆட்டுக்காலுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பச்சை வாடை போட்டோம். அதுக்குள்ள கால் நல்லா பஞ்சா வெந்துருச்சு. இப்ப காலை அந்த சூப்போட சேர்த்து இதுக்குள்ள ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடுறேன். 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள மிக்சர் ஜார்ல தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், முந்திரி எல்லாம் போட்டு ஃபைனா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் கூட சேர்த்து இன்னொரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல மூடி வச்சிடுறேன். பாயா கூட வச்சு சாப்பிட்ட புளி, நாட்டு சக்கரை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சு ஒரு புதினா துவையலும் ரெடி ஆயிடுச்சு. பாயால இருந்து கம்மன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கொத்தமல்லியில தூவி எடுத்தா நம்மளோட சுவையான ஆட்டுக்கால் பாயா தயார். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.